அதுபோன்று இமாம் ஹாக்கிம், இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிப்பு செய்கின்றார்கள். ஷேக் அல்பானி சஹீஹ் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாளை மறுமையிலே நாம் சிராத் பாலத்தை கடக்க வேண்டும் அல்லவா? அதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபயமுர்ரூன அலா ஸிராத், சிராத் பாலத்திலே மக்கள் கடப்பார்கள். ஃபமின்ஹும் மன் யமுர்ரு கல் பர்கி, மின்னலை போன்று கடந்து செல்பவர்களும் இருப்பார்கள். வமின்ஹும் மன் யமுர்ரு கர்ரீஹ், காற்றை போன்று கடந்து செல்பவர்கள் இருப்பார்கள். வமின்ஹும் மன் யமுர்ரு கத்தர்ஃபி, கண் சிமிட்டும் நேரத்தை போன்று கடந்து செல்பவர்களும் இருப்பார்கள். வமின்ஹும் மன் யமுர்ரு கஷத்திர் ரஜுலி யர்முலு ரம்லா, விரைந்து ஓடக்கூடிய மனிதனை போன்று கடந்து செல்பவர்களும் இருப்பார்கள். அலா கத்ரி அமாலிஹிம், இவையெல்லாம் எப்படி? அவர்களுடைய அமல்களுக்கு ஏற்ப. புரியுதுங்களா? இந்த உலகத்துல சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்களுக்கு ஏற்ப அல்ல. அல்லாஹ் சொல்லிவிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நாவினால், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அம்வாலிக்கும், உங்களுடைய அழகான தோற்றங்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்களையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். வலாகின்னல்லாஹ யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், உங்களுடைய கல்புகளை அல்லாஹ் பார்ப்பான், உங்களுடைய அமல்களை அல்லாஹ் பார்ப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா கத்ரி அமாலிஹிம், மறுமை அமல்களுக்கு ஏற்ப யார் அமல்கள் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் மின்னலை போன்று, பிறகு காற்றை போன்று, பிறகு கண் சிமிட்டுவதை போன்று, பிறகு விரைந்து ஓடுவதை போன்று, இப்படியாக அமல்களுக்கு ஏற்பதான். கடைசியாக ஹத்தா யஜி அர்-ரஜுல், ஒரு மனிதன் இறுதியாக வருவான். ஃபலா யஸ்தீஉ ஸைர், நடக்க கூட அவனால் முடியாது. இல்லா ஸஹ்ஃபா, தவழ்ந்து கொண்டிருப்பான். ஹத்தா யமுர் அல்லதி நூருஹு அலா இப்ஹாமி கதமி தஹிர்ரு யதுன் வ தஅலிகு யதுன் வ தஹிர்ரு ரிஜ்லுன் வ தஅலிகு ரிஜ்லுன், அந்த பாதையில செல்வதற்கு அவனுடைய கட்டை விரலுடைய நுனியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் வெளிச்சம் அவனுக்கு வெளிச்சம் காட்டும். கடைசியில் அந்த நூறும் போய்விட்டது என்று சொன்னா, ஒரு கை கீழே விழுவான், இன்னொரு கையில பிடிச்சு தொங்குவான், ஒரு காலில் இடறி விழுவான், இன்னொரு காலில் பிடிச்சு தொங்குவான். அவனுடைய உடல் பக்கங்களை எல்லாம் நரகம் தீண்டி கொண்டே இருக்கும். கடைசியா ஒரு வழியா அந்த பாலத்திலிருந்து தப்பிச்சு வந்தோன்னு, அல்ஹம்துலில்லாஹில்லதீ நஜ்ஜானா மின்க பஅத அன் அரானாக, உன்னை அல்லாஹ் எங்களுக்கு காண்பித்ததற்கு பிறகு உன்னிடமிருந்து எங்களை தப்பிக்க வைத்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அந்த மக்கள் புகழ்வார்கள். சகோதரர்களே, அது ஒரு நாளா, 2 நாளா, 3 நாளா தப்பிப்போமா இல்லையா என்பதையெல்லாம் யாருக்கு தெரியும்? நினைத்து பாருங்கள். எப்பேற்பட்ட சிராத் அது, எவ்வளவு நீண்ட சிராத் அது, எவ்வளவு கடுமையான ஒன்று என்பதாக சஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்பு. அது அதாவது முடியை விட மென்மையானது, கத்தியை விட கூர்மையானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கின்றார்கள்.